பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த 2026 வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 13th நைட் அன்றைக்கி, அதாவது போகிக்கு முன்னாடி நாள் வந்து நான் பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. நம்ம வீடு வந்து ஆல்ரெடி நம்ம டீப் க்ளீன் வந்து பண்ணியாச்சு. நம்ம ஹாலிடே டைம்லேயே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணதால் க்ளீனிங் எதுவும் ஒர்க் இல்லைங்க. ஒன்லி எனக்கு பூஜை சாமான் மட்டும்தான். ஸோ வந்து பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அடுத்து பொட்டுலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானுக்கும் வந்து குங்கும மஞ்சள் வச்சாச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப். இது ஒரு தெரப்பி மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். இதை பண்ணி முடித்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப மைண்டே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக கிளியரான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. அண்ட் போகிக்கு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. நம்ம ஸ்பெஷலாக வந்து தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது தான் பிளான் வச்சுருந்தோம். நியூசிலாண்டில் அன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப க்ளவுடியாக தாங்க இருந்தது. அண்ட் நிறைய ஏரியாவில் மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. பட் லக்கிலி நம்மளுக்கு வந்து மழைலாம் பெய்யலைங்க. நம்ம பொங்கல் வைக்கிற வரைக்கும் வெதர் நல்லாவே தான் இருந்தது. ஸோ சூரியன் தான் மிஸ் ஆகிட்டாரு. அவர் தான் அன்றைக்கான மெயின் ஹீரோ. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெளியில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுங்க எங்களுக்கு. சாமி கும்பிட்டுட்டு பால் பொங்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த மீன் டைமில் நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. பொங்கல் பொங்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வெளியில் வச்சு பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த புல் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது பொங்கும்போது அந்த விஷுவல் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து பொங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் வச்சுருந்தோங்க. இன்னொரு அடுப்பில் வந்து ஆல்மோஸ்ட் பொங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ ஈகராக அதுக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நம்ம வீட்டில் 2 அடுப்புலையுமே சூப்பராக பால் பொங்கி நம்மளுக்கு வந்து பொங்கல் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பால் பொங்கிடுச்சா, நம்ம ஊரில் கிராமத்துக்குலாம் போனோன்னா எல்லார் வீட்லேயுமே கேட்பாங்க, வீட்டில் பால் பொங்கிடுச்சா பால் பொங்கிடுச்சான்ட்டு. ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு 2 அடுப்புலேயுமே வந்து செம்மையாக பால் பொங்கிடுச்சுங்க. ஒரு பக்கம் பிஸியாக பொங்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம சாமிக்கு வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு வந்து பூலாம் வேணும் இல்லைங்களா? ஸோ பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இங்கே நெய்பர்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்கலாம். எல்லார் வீட்லேயுமே வந்து நல்ல பூச்செடி இருக்குங்க. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த நெய்பர் வீட்டில் வந்து இந்த மாதிரி கரும்பு தோட்டமே அங்கே தாங்க இருந்தது. நம்ம ஊரில் கூட நம்ம வீட்டில் இவ்வளோ கரும்பு பார்த்துருக்க மாட்டோம். இங்கே ஒருத்தவங்க வீட்டில் அப்படி வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எங்களோட ட்ரெடிஷன் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல், எனக்கு வந்து சுகர் கேன் கிடைக்குமா அப்படின்னு. என்ன கிடைக்குமான்னு கேட்குற, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, அப்புறம் சொல்லிட்டு நீ இன்றைக்கி படைக்க போகிற ஃபெஸ்டிவல்னு சொல்கிற, இரு நானே பூ பறித்து தரேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து வந்து நான் கரும்போடு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு, பூவும் கொடுத்தாங்க, கரும்பும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அன்றைக்கி டே.
நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்த பாத்திரத்தில பால், தண்ணி 2மே சேர்ந்து நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. ஸோ கரெக்டான ஸ்டேஜ் ரைஸ் போடுறதுக்கு. ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இன்னொன்னு வெண்பொங்கல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே பாயில் ஆகி நல்லாவே கொதிச்சிட்டு இருந்தது ரைஸு. ஒரு பக்கம் பொங்கல் எல்லாம் தடபுடலா ரெடியாக, இன்னொரு பக்கம் நான் வந்து பாயாசத்துக்கு வந்து வெல்லமும், அதுக்கப்புறம் முந்திரியும் வந்து பாதியா கட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ நம்ம வீட்டோட பாயாசம், சர்க்கரை பொங்கலுக்கு நெறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால குவான்டிட்டி வந்து நெறையவே பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஸ்வீட் பேஸ்டுன்றதால இங்க இருக்க நம்மளோட லோக்கல் பீப்பிள், நெய்பர்ஸ்க்குமே நம்ம குடுக்கலாம். அவங்களுமே வந்து காரம் இல்லாததால நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த வெல்லம் கட் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே வானம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பொங்கலும் வந்து சூப்பரா 2மே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து உள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருங்க. எல்லார் வீட்லேயுமே இன்னைக்கு வந்து நெறைய காய் போட்டு சாம்பார் வைக்கிறது தான் வந்து வழக்கமா இருக்கும். ஸோ நம்மளுமே வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பூசணிக்காய், பீட்ரூட்டு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து நல்லா கியூபா கட் பண்ணி ஒரே சைஸா வெட்டி குழம்புல போட்டு சின்ன வெங்காயத்தோட போட்டு நல்லா சூப்பரான ஒரு சாம்பாருங்க. இந்த கதம்ப சாம்பார் வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தோம் பொரியலுக்கு. ஒரு பக்கம் வந்து எல்லா டிஷ்ஷஸும் பண்ணிட்டு, அட் த சேம் டைம் வந்து நான் பின்னாடி சாமி ரூமே கொஞ்சம் டெக்கர் பண்ணிட்டும் இருந்தேன். எப்பயுமே ஊர்லேருந்து நான் கொரியர் போடுறேன், இல்ல ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, அந்த இயர்ல வந்து தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாத்துக்குமே சேர்த்தே நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவேங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியா டக்குனு கொரியர் போடணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஊருக்கு போறீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்து இருக்க ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் சேர்த்தே பிளான் பண்ணி கொண்டு வந்துருங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மதியானம் போல இருக்கும். நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது நேப்பியர்ல. நியூசிலாந்து ஃபுல்லாவே ஆக்சுவலா நல்ல மழை தான். அண்ட் நம்ம வந்து இந்த மழைக்கு ஏத்த மாரி நல்லா சூடா வடை போட்டோங்க. இதுவுமே இந்த வாட்டி செம்மையா வந்திருந்தது. இந்த பேன் வந்து விபி டேஸ்ல தாங்க நான் வாங்கியிருந்தேன். வெங்கடேஷ் பட் அவரோடதுல. ரொம்பவே நல்லா இருக்கு. ட்ரிபிள் ஏ லேயர் இருக்கிறதால அடி பிடிச்சாலுமே டக்குன்னு வாஷ் பண்ணா போயிடுது. எதுவுமே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கிற மாதிரி இல்லங்க. நம்ம வீட்ல என்னென்ன ஐட்டம்லாம் ரெடியா இருக்குன்னா, சர்க்கரை பொங்கல் ரெடியா இருக்கு. அடுத்து வெண்பொங்கல் ரெடியா இருக்கு. டெக்கரும் சூப்பரா பண்ணி முடிச்சுட்டோம். அண்ட் இந்த சர்விங் பவுல் எல்லாமே நான் வந்து காஸ்ட்கோல வாங்கியிருந்தேங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒண்ணுத்துல வந்து நான் வந்து இந்த கதம்ப சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னுத்துல வாழைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் வந்து பட்டாணியும் போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இருக்குங்களா, அந்த பொரியல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட பாயாசம் நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அந்த பருப்பு பாயாசம் ஃபுல்லா நெய்யில வந்து தேங்காய் போட்டு நல்லா வறுத்து சூப்பரா பண்ணியிருந்தோம். நல்லா இவ்ளோ குவான்டிட்டி நெறைய பேருக்கு குடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் அப்பளம், வடைங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. முடிஞ்ச அளவு நம்ம ஊர விட்டு எவ்ளோ தூரம் தள்ளி இருந்தாலும், எல்லா ட்ரெடிஷன்ஸுமே நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்றது எனக்கும் சரி, அவருக்கும் சரி ரொம்ப இஷ்டம். நேப்பியர்ல நெறைய பேர் Facebook மார்க்கெட்ல வந்து இந்த சுகர் கேன் வந்து சேல் பண்றாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்தியன் குரோசரில வந்து அந்த கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா வந்து இந்த வாட்டி எனக்கு கிடைக்கலங்க. ஸோ, அதனால நம்மளுக்கு வந்து வாழை இலையும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் அது 2ம் மெயினா மிஸ் ஆனாலுமே எனக்கு கரும்பு கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஸோ, ஓவரால் இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம அழகா வந்து ப்ரெசென்டபிளா ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த உலகத்துல எந்த மூலையிலேருந்து நீங்க பொங்கல் கொண்டாடுறீங்கனாலும், உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்னோட மனமார்ந்த பொங்கல் விஷஸ்ங்க. எல்லாருக்குமே இந்த பொங்கல் ரொம்ப சூப்பரா போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். ஸோ, எல்லாருக்குமே வந்து ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கணும் இந்த 2026. ஸோ, நம்மளும் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு, ஃபுட் எல்லாமே பேக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போய் நேர்ல பார்த்து குடுத்துட்டு வந்தாச்சுங்க. எல்லா டிஷ்ஷுமே வந்து டாப் நாச்சா இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்களுமே இந்த 3 டேஸ் உங்க ஃபேமிலியோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, பூர்ணிமா டைரீஸ்ன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.